2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதா இல்லையா? அப்ப யார் தலைவராக இருந்தார்? இப்போது சட்டப்பேரவை தேர்தலிலும் அது நிகழும், அது நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை காங்கிரஸ் கட்சி என்கிற பெயரால் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். காங்கிரஸ் கட்சியில் இல்லாத தலைவர்களா? காங்கிரஸ் தலைவர்களுக்கு பஞ்சமா? தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி காட்சியில கதர் சட்ட கதர் வெட்டி கட்டின அவ்வளவு பேரும் தலைவர் தானே சார். ஆனாலும் மாணிக்கம் தாகூர்கள் அடங்க போவதில்லை. தேர்தல் முடிவு வரும் வரை இப்படியேதான் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். தமிழ்நாட்டில் இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது. எந்தவித தேவையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா உங்களுக்கு ஏன் பங்கு கொடுக்கணும்? இங்க போட்டியிட்டவர் மாணிக்கம் தாகூரோட மாமனார். உங்க மாமனாரையே உங்களால ஜெயிக்க வைக்க முடியும். இதுதான் சார் உங்க லட்சணமா? நீங்க அதிகாரத்துல பங்கு கேளுங்க, தப்பு கிடையாது. அதற்குண்டான வலிமையை நீங்கள் உண்டாக்கி கொண்டு வாருங்கள். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம் என்ன? தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம் என்ன சார்? ஒண்ணு வேணாம் சார். சமீபத்துல காங்கிரசினுடைய நாடாளுமன்றத்தினுடைய வாயிலில் ராகுல் காந்தி நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காணொளி இப்போதும் இருக்கிறது. எதிர்கட்சி நாற்காலியில் அதிகாரப்பூர்வமாக ராகுல் அமர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கியது திமுக இல்லைன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்து அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடத்திலேயே காங்கிரஸ் ஊத்தி மூடப்பட்டுருச்சு. ஆனா இங்க எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு மானமுள்ள காங்கிரஸ்காரன் யோசித்து பார்க்கும். இல்ல, நிச்சயமாக இந்த பேச்சுக்கள் உருவாவதற்கு காரணமானது விஜயினுடைய அறிவிப்பு தான். இங்க நீங்க என்னவாக இருக்கீங்கிறது தான். அப்போ திமுக எந்த இடத்திலும் மரியாதை குறைவாக நடத்தவே இல்லை. இப்போதும் திமுக அந்த ஸ்ட்ரக்சர்ல திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து காங்கிரஸ் கட்சின்னு தான் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் என்று கேட்டால் மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் தாகூர் தான். பிளாக்மெயிலா அப்படின்னு திமுக தேர்தலில் எல்லா வித்தைகளையும் கற்றிருக்கக்கூடிய கட்சி. இவர் ஒருபோதும் கட்சியினுடைய நிர்வாகிகள் கருத்தை கேட்டு முடிவெடுத்தவராக இருந்ததே கிடையாது. அவருக்கு உண்டான லாப நட்ட கணக்குகளை வைத்து அந்த முடிவை எடுப்பார். அப்படித்தான் அந்த முடிவையும் அவர் எடுத்திருந்தார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா சென்னை சில்க்ஸ். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு, சூடா இருக்கு. தேமுதிக கடந்த காலங்கள்ல என்ன கூட்டணியில எப்படி அமைய போறாங்க அப்படின்னு நம்ம பேசி அது ஒரு விவாதமா பெரிய லெவல மாறிடுச்சு. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெல்லாகாத ஒரு கூட்டணியா இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்ல வெளியே வந்துட்டு இருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு திரு மாணிக்க தாகூர் அவர்கள் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு இதை போட்டிருக்காங்க, பகிர்ந்திருக்காங்க. அச்சம் யாருக்கு இருக்கு, யார் அச்சம் கொடுக்குறாங்க? அச்சம் யாருக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியவர்களிடத்திலேயே தென்பட்டு விட்டது. இதே மாணிக்கம் தாகூர் இன்னொரு செய்தியை சொல்கிறார், நாங்கள் அண்ணன் தம்பிகள் என்கிறார். இத்தனை நாட்களாக அண்ணன் செல்வ பெருந்தகையை அண்ணனாக தம்பியாக அவர் பார்க்கவில்லையா அல்லது இப்போதுதான் பார்க்க துவங்கி இருக்கிறாரா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஆரோக்கியமான வார்த்தை இல்லையா? இல்ல, ஆரோக்கியமான வார்த்தை நான் வரவேற்கிறேன். அதிலும் ரொம்ப குறிப்பா அண்ணன் செல்வ பெருந்தகையை மாணிக்கம் தாகூர் அண்ணனாக தம்பியாக பார்ப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு இதுதான் தேவை என்று நாங்க கருதுறோம். ஏன்னா இவர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி பீடு நடை போடக்கூடாது என்பதுதான் மாணிக்கம் தாகூருக்கு இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டான்றதை நான் உணர்ந்தே பேசுறேன். ரொம்ப குறிப்பா இத்தனை
செய்தி. நான் வெளிப்படையாகவே 2 நேர்காணல்களில் பேசி இருக்கிறேன் ஏற்கனவே. இது 3வது நேர்காணல், இது குறித்து பேசுவதற்கான நேர்காணல். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த தலைவர் பதவியில் இருக்கிறார். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு 100 விழுக்காடு வெற்றியை பெறுகிற இடம் இந்த தலைவர் பொறுப்பு வந்ததற்கு பிறகு கிடைத்திருக்கிறது என்கிறது தான் செய்தி. 2019 அண்ணன் EV.K.S. இளங்கோவன் தேனியில தோல்வியை தழுவினாரு. 100 விழுக்காடு வெற்றி கிடைக்கல. அவர் மட்டும் தோல்வி. மீதம் இருக்கக்கூடிய 38 இடங்களில் வெற்றி பெற்றது திமுக தலைமையிலான அணி. அதே போல சட்டப்பேரவை தேர்தல்ல போட்டியிட்ட இடங்களில் 18 இடங்களில் தான் வெற்றி பெற்றார்கள். உள்ளாட்சி தேர்தலிலும் சில இடங்களில் தோல்வியை தழுவினார்கள். இப்பெல்லாம் யார் தலைவர்களாக இருந்தார்கள்? 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதா இல்லையா? அப்ப யார் தலைவராக இருந்தார்? இப்போது சட்டப்பேரவை தேர்தலிலும் அது நிகழும். அது நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்களை காங்கிரஸ் கட்சி என்கிற பெயரால் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். அதுல ஒண்ணும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு காலையில உங்க நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவர் என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் கட்சியில் நெடுங்காலமாக பயணிக்கிற நண்பர் மயூரா ஜெயக்குமார் சொல்றாரு, 5 கட்சிக்கு போயிட்டு வந்தவரெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை சொல்லலாமா என்று கேட்கிறார். யாரை சொல்கிறீர்கள்? 5 கட்சிக்கு போய்விட்டு வந்தாருன்னு? அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, 5 கட்சிக்கு போய்விட்டு வந்தவரை ஏன் சட்டமன்ற கட்சி தலைவராக உங்கள் தலைமை அறிவித்தது? கேட்கலாம்ல ராகுல் காந்திட்ட போய். அன்றைக்கு இருந்த அகில இந்திய தலைவர்களிடம் கேட்டிருக்கலாம்ல. இப்ப ஏன் அவரை நீங்க மாநில தலைவரா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா போட்டீங்கன்னு கேட்கலாம்ல. மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட கேட்கலாம்ல. அப்போ உங்களுடைய தலைமை ஒருவரை அறிவித்திருக்கிறது. கட்டுப்பாடு என்றால் என்ன? அவரை போய் கிரிட்டிசைஸ் பண்றதா? 5 கட்சிக்கு போயிட்டு வந்தாரா? 5 கட்சிக்கு போய்விட்டு வந்தாலும் அவருக்கு ஆளுமை இருக்கிறது என்பதால் தானே அந்த பொறுப்புக்கு அவரை நியமித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் இல்லாத தலைவர்களா? காங்கிரஸ் கட்சியில என்ன தலைவர்களுக்கு பஞ்சமா? தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியில கதர் சட்ட கதர் வெட்டி கட்டின அவ்வளவு பேரும் தலைவர் தானே சார்? தலைவர்களுக்கா பஞ்சம்? ஆனாலும் அண்ணன் செல்வ பெருந்தகையை நியமித்ததனுடைய காரணம் என்ன என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு தெரியும். யார் சரியாக வழி நடத்துவார்கள், அவர் எந்த நோக்கத்துக்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவரை நியமித்ததோ அதை சிறப்பாக செயல்படுத்துகிறார். எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சியை தவறாக அவர் வழி நடத்தலன்றத ஒரு சாதாரண அப்சர்வரா நான் பாக்குறேன். ஒரு அரசியல் பார்வையாளரா நான் பாக்குறேன். நான் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு வேண்டியப்பட்டவன்லாம் இல்ல. அண்ணன் செல்வ பெருந்தகை அந்த பொறுப்புல இருக்கணும்னு நினைக்கிறோம். காங்கிரஸ் கட்சியில எது நடந்தா நமக்கு என்ன இருக்கு? அதல்ல. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதன் பொருட்டு இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதனால்தான் நான் சொன்னேன், இது ஒரு ஹிடன் அஜெண்டாவின் அடிப்படையில் செய்யப்படுகிற செய்தி. ஆனா இப்ப திடீரென ஒரு மாற்றம் வந்திருக்குன்னா அப்ப அச்சம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஏன் இந்த மாற்றம் வந்துச்சு? இத மாணிக்கம் தாகூர் கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஆனாலும் மாணிக்கம் தாகூர்கள் அடங்க போவதில்லை. தேர்தல் முடிவு வரும் வரை இப்படியேதான் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். இந்த மறைமுகம் அஜெண்டாவுடைய இலக்கு நோக்கம் என்ன இலக்கா வச்சு போறாங்க? காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் பெறுகிறது. நாக்பூரிலிருந்து வகுக்கப்பட்டிருக்கிற திட்டம் தமிழ்நாட்டில் முறியடிக்கப்படுகிறது. அதை முறியடிக்கிற இடத்தில் காவல் அரண் போல இருந்து செயல்படுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதை யாரும் மறுத்தர முடியாது. 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அல்ல, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அல்ல, காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந்திருக்கிற கட்சிகள் கூட அல்ல, தமிழ்நாட்டில் இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தது. YMCA திடலில் பினராயி விஜயன், நாராயணசாமி போன்ற முதலமைச்சர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு விழாவிலே தமிழ்நாட்டினுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் அறிவித்தார். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எது தேவை, காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்பட்டால் சரியாக இருக்கும் என்கிற ஒரு அரவணைப்பான போக்கு, காங்கிரஸ் கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற தாயுள்ளம் கொண்டிருக்கிற நடவடிக்கை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்ட, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட குறிப்பாக இருக்கு. அதனால்தான் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தப்பிக்குது. கேரளாவுல கூட காங்கிரஸால தப்பிக்க முடியல, பலத்த அடி வாங்குகிறார்கள். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சி இல்லாமலேயே போய்விட்டது. கர்நாடகத்தில் அவ்வப்போது காங்கிரஸ் கட்சி உயிர் பெறுகிறது, அவ்வப்போது உயிர் இல்லாமல் போகிறது. தெலுங்கானாவுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆந்திராவுல காங்கிரஸ் கட்சிக்கு ரோலே இல்ல, காங்கிரஸ் கட்சி முடிந்து பல ஆண்டுகள் ஆகி போய்விட்டது. அப்போ தென்னிந்தியாவில் கோலோச்சிய காங்கிரஸால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓரளவுக்கு நிலையான அரசியலை அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்திலிருந்து செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக.
இப்ப திமுகவையும் காங்கிரஸையும் பிரித்தாளுகிற வேலையை செய்துட்டா காங்கிரஸ் கட்சி முடிந்து போய்விடும். ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு பாடை கட்டி விடலாம் என்று நாக்பூர் கும்பல் கருதுகிறது. அதற்கு மகுடி வாசிக்கிற வேலையை நாக்பூரினுடைய அஜெண்டாவை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற மாணிக்கம் தாகூர் போன்றவர், இன்னொருத்தர் ஒரு பொலிட்டிக்கல் பிம்ப் ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டுல, திடீரென வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் பிம்ப் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நீங்கள் தவறாக கருதிவிடக் கூடாது. அந்த வார்த்தைக்கு 100 விழுக்காடு தகுதியுடையவர். அவர் பேர் என்னவோ சொன்னாங்க, எனக்கு பேர்லாம் நினைவுல வச்சுக்கிற அளவுக்கு அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்துல வரல. அந்த நபர்கள் எல்லோரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க என்ன புதிதாக காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்தை கேட்கறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன தேவை? நீங்க ஒரு ஊடகவியலாளரா சொல்லுங்க. இந்த குரல்கள் காங்கிரஸுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதிகாரத்தில் பங்கு. அதிகாரத்தில் பங்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கா எங்காவது? தமிழ்நாட்டுக்கு ஒரு நடைமுறையோ இருக்கிறதா இதுவரைக்கும்? அப்ப இல்லாத ஒன்றை நீங்கள் கேட்கிறீர்கள். இதை தாண்டி அதிகாரத்தில் பங்குன்னு இப்போ நேற்றைக்கு ஒரு மின்னஞ்சலை கசிய விட்டுருக்காங்க. அதை கசிய விட்டதே வேண்டுமென்று செய்ததுதான். அது எப்படி சார் ஒரு தலைவருக்கு அனுப்புற மின்னஞ்சல் வெளியில வரும்? இப்ப நான் என் தலைவருக்கு நேற்று ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். நடைபெற போகிற 28ஆம் தேதி என்னுடைய கட்சியின் பொதுக்குழு தொடர்பாக நான் ஒரு கடிதத்தை என் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இது ஒரு தொண்டன் ஒரு கட்சி தலைவருக்கு அனுப்புற கடிதம். அது எப்படி சார் வெளியில வரும்? ஒண்ணு அந்த தலைவர் வெளியிடணும், இல்ல அந்த கடிதத்தை எழுதிய தொண்டன் வெளியிடணும். 2 பேரும் வெளியிடாம எப்படி அது வெளியில வரும்? அப்ப நேற்றைக்கு அந்த மின்னஞ்சல் எப்படி கசிந்தது? யார் மூலமாக அது வெளியில் வந்தது? அப்ப திட்டமிட்டு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அதுல நீங்க சில செய்திகளை கேட்கறீங்க. அதெல்லாம் காங்கிரஸுக்கு கொடுக்காம இருக்காங்களா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, வாரியத்துல பங்கு கேக்குறீங்க. பீட்டர் அல்போன்ஸ் இருந்தார். யார் அவரு? பீட்டர் அல்போன்ஸ் யார் சார்? காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் சார். பிசிகாவுக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா? இந்திய கம்யூனிஸ்டுக்கு வாரியத்துல பங்கு கொடுத்தாங்களா? தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுத்தாங்களா? இல்ல காங்கிரஸுக்கு தானே கொடுத்தார்கள். அதுல பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சிறுபான்மை வாரியத்தினுடைய தலைவராக பணியாற்றினாரா இல்லையா? அப்ப பங்கு கொடுக்காமலா இருந்தார்கள்? சரி சார், உள்ளாட்சியில் பங்கு கேட்கிறார்கள். கும்பகோணத்துல மேயர் ஒருத்தர் இருக்காரு. எந்த கட்சி? எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. பிசிகாவுக்கு மேயர் கொடுத்தாங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டுக்கு மேயர் கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் துணை மேயர். காங்கிரசுக்கு மேயர். கும்பகோணத்துல என்ன பேஸ் இருக்கு காங்கிரசுக்கு? திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிற இடம். நகராட்சியாக இருந்த போதெல்லாம் திமுக வெற்றி வாகை சூடி இருக்கிறது. இப்ப மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் தேர்தல், முதல் மேயராக திமுக வர்ற வாய்ப்பை லாவகமாக தூக்கி தங்க தாம்பூலத்தில் வைத்து வாய்ப்பை தருவதை போல தூக்கி கொண்டு போய் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தாங்களா? இது கூட்டணியினுடைய தர்மம் இல்லையா? இதை தாண்டி காங்கிரசுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலமைச்சர் நாற்காலி படிப்படியா மேல வராங்க. படிப்படியா மேல அமைச்சரவையில ஒரு 2-3 அமைச்சர், 6 இல்லைன்னா கூட 2-3 அமைச்சர் கிடைக்கணும் சார். முதல்ல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மத்தியில் கூட்டாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு அண்ணா வைத்த முழக்கம், அது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரலாக மாநில சுயாட்சி மாறிடுச்சு. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டாட்சி என்று பேசினாலே வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு பெரிய அதிருப்தி நிலவிடும்ன்றதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கூட்டணி ஆட்சி என்று அமையப்பெற்றால், நான் சொல்லிடுறேன் இருங்க, ஒரு கூட்டணி ஆட்சி என்று அமையப்பெற்றால் அது ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்காது. அது ஒரு மாநில நலன் சார்ந்து இயங்க முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து கொண்டு நிற்பார்கள். அதனால் மாநிலத்தினுடைய நலன் பாதிக்கப்படும் என்கிற அச்ச உணர்வு இருக்கு. இப்ப கூட நாம தொடர்ச்சியாக அதிமுகவை வலிமையாக எதிர்த்தாலுமே கூட என்ன சொல்றோம்? டேய், இது உங்களுக்கு வாக்குகளை பெற்று தராது, இந்த வேலையை செய்யாதீங்க. பாஜக உங்களுக்கு வாக்குகள் கிடைக்க கூடாது என்பதற்கான வேலையை செய்கிறார்கள். நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிடாதீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேசாதீங்க, அதிமுக ஆட்சி என்று பேசுவதுதான் உங்களுக்கு சரின்னு தானே நாம சொல்றோம். அப்ப எதிர்கட்சிகள் கூட அந்த நிலைக்கு போய்விடக் கூடாது என்று கருதுகிற தமிழ்நாடு, எந்த கட்சி தனக்கு உகந்த கட்சி என்று கருதுகிறதோ அந்த கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வித்திடும் என்று சொன்னால் அந்த கட்சியின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அப்படி ஒரு சூழல் வருமா? அப்படி ஒரு தேவை இருக்கா? நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார். ஒருவேளை இந்த குரல் எப்ப வரலாம்? 2006 மைனாரிட்டின்னு ஜெயலலிதா அம்மையார் மூச்சுக்கு 300 முறை சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்ப திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ ஒரு குரல் இது போல ஒலித்து கொண்டே இருந்தது. அப்போதே அதை மட்டுப்படுத்தி எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்கிற யுக்தியை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அறிந்து வைத்திருந்தார். அந்த யுக்தியை அவர் ஃபாலோ பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு சூழல் நீங்க கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. உறுதியாக எந்தவித தேவையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா உங்களுக்கு ஏன் பங்கு கொடுக்கணும்? சரி, இப்படி வந்துருவோம்.
காங்கிரஸ் கட்சியுடைய ரூட்டுக்கே நான் வந்துடுறேன். நானும் ஒரு காங்கிரஸ் அனுதாபியாகவே பாக்குறேன். ஆமாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கணுங்க. காங்கிரஸ் என்னங்க செய்யும்? முன்மாதிரியா தமிழ்நாட்டுல ஒரு முன்மாதிரியா இல்ல, கொடுங்க, முன்மாதிரியா கொடுத்துடலாம் சார். காங்கிரஸ் கட்சி வலிமையான கட்சி சார். காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருக்கு. அந்த கட்சிக்கு பங்கு 6 இல்ல சார், 3 கொடுத்தா கூட போதும். சரி சார், 3 கொடுத்துரும் சார், தப்பு கிடையாது சார். ஆனா காங்கிரஸ் கட்சி அதற்கு என்ன கிரவுண்ட் ஒர்க் பார்த்துருக்கு. இப்ப மாணிக்கம் தாகூர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மதுரையில போய் மதுரை வடக்கு தான் இலக்குன்றார்ல. அப்ப மாவட்ட செயலாளர்கிட்ட கேக்குறாரு, எவ்வளவு பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்கோம்? BLA 2ன்றாரு. 252 பேருன்றாரு. ஒரு மாவட்டத்திலேயே 252 பேர் தான் நீங்க பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டை மொத்த பூத்தோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 63,000 சொச்சம் பூத். அப்ப அத வருவாய் மாவட்டங்களாக பிரிச்சுக்கங்க. புதிதாக வந்த தென்காசி, திருப்பத்தூர், செங்கல்பட்டு மாவட்டத்தை கூட சேர்த்துக்கங்க அதுல. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை பூத் ஏஜென்ட்ஸை நியமனம் பண்ணோம்? நீங்க ஒரு மாவட்டத்திலே 252 பேரை பூத் ஏஜென்டா போட்டுட்டு அந்த 252 பேரும் உண்மையிலேயே போட்டிருக்கீங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா திமுக மாதிரி நீங்க பூத் ஏஜென்ட் மாநாடு போட்டாதான் தெரியும் உங்கள்ட்ட பூத் ஏஜென்ட் இருக்கானா இல்லையான்னு சொல்லி. நாங்க மதுரை வடக்க கேட்கிறோன்றீங்க. உங்களுக்கு அதுக்கான வலிமை இருக்கா? சரி, ஒரு மிக நியாயமான கேள்வி ஒண்ணு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலிமையா இருக்கு. மேலூர்னு ஒரு ஊர் இருக்கு மதுரைக்கு பக்கத்துல. 2021 அங்க காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் யாரு, ஏன் தோல்வியை தழுவினார்னு அண்ணன் மாணிக்கம் தாகூரை சொல்லுங்க. பலமான திமுக கூட்டணி சார். திருப்பரங்குன்றம் இந்த பக்கம், உங்களுக்கு திண்டுக்கல், தேனி, இப்படி எல்லா பகுதிகளிலும், நான் சொல்றது மதுரையை உள்ளடக்கி இருக்கிற பகுதிகளில் திருப்பரங்குன்றம் தவிர்த்துருங்க. நீங்க மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, அதே போன்று சோழவந்தான், இப்படி எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற போது நடுப்பற மேலூர்ல நகராட்சியை திமுக கைப்பற்றுது. மேலூர்ல வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படல. ஏன்னா அதிமுக ஒரு வேட்பாளரை போடுது, அமமுக ஒரு வேட்பாளரை போடுது. ஏற்கனவே அமமுகவினுடைய சாமி மறைந்துட்டாரு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு அமமுகவுக்கு போகுது. இதையெல்லாம் தாண்டி அதிமுக அங்க ஜெயிக்குது. ஏன் காங்கிரஸ் தோத்துது? இப்ப என்னன்னா, ஏன் நான் இதை மாணிக்கம் தாகூர்கிட்ட கேட்கணும்னு சொல்றேன்னா, அங்க போட்டியிட்டவர் மாணிக்கம் தாகூரோட மாமனார். உங்க மாமனாரையே உங்களால ஜெயிக்க வைக்க முடியல. மேலூர் தொகுதியில உங்க மாமனாரே உங்களால ஜெயிக்க வைக்க முடியல. மதுரை வடக்கு தான் இலக்குன்னு நீங்க பேசுனீங்கன்னா இதெல்லாம் சிறுவில்லைத்தனமா இல்லையா? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? சரி சார், அதை தாண்டி நீங்க பெரிய ஸ்டேட்ஸ்மேன் இல்லையா? பார்ட்டி ஸ்டேட்ஸ்மேன் இல்லையா? நீங்க பெரிய லீடர் இல்லையா? விருதுநகர்ல 2014 நீங்க பெற்ற வாக்குகள் எவ்வளவு? சார்? 2009 ஈழப்போர் உச்சத்தில் இருந்த போது தமிழ்நாடு தகித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஈழ போராட்டத்தின் ஒட்டுமொத்த வடிவம் என்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருந்த வைகோவை நீங்க வீழ்த்துவதற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருந்தது திமுக. அன்னைக்கு வைகோ தோத்து போனாரு, யாரும் எதிர்பார்க்கல. ஆனா அதே 2014 அந்த வைகோ 2வது இடத்துக்கு வந்தார், நீங்க 4வது இடத்துக்கு போனீங்க. 37,000 வாக்குகள் தான் நீங்க வாங்குனீங்க. இதுதான் உங்க லட்சணம். இதுதான் சார் உங்க லட்சணமா? நீங்க அதிகாரத்துல பங்கு கேளுங்க, தப்பு கிடையாது. அதற்குண்டான வலிமையை நீங்கள் உண்டாக்கி கொண்டு வாருங்கள். நீங்க சொல்றீங்கல்ல, தோல்வியை தழுவின இடங்கள் எல்லாம் நாங்க கேட்கிறோம். 40 இடங்கள்ல தோத்துருக்கு. நீங்க 25 இடம் வாங்கி 18 இடத்துல ஜெயிச்சீங்க. மீதி இருக்கிற 7 இடங்கள்ல ஏன் தோத்தீங்க? அந்த வலிமை உங்களுக்கு இருந்தா, 40ல ஜெயிக்கிற வலிமை இருந்தா இந்த 7ல ஜெயிச்சு கிழிச்சிருக்கணும்ல. நீங்க உங்க சொந்த மாமனாரே ஜெயிக்கலையே. அப்போ காங்கிரஸ் கட்சியுடைய தகுதி அறிந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஒண்ணும் கேட்கல சார். நீங்க தமிழ்நாட்டுல 10 MP காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வருது சொல்லுங்க? எங்கிருந்து சார் வந்துச்சு? 10 MP கொடுக்கிற அளவுக்கு வலிமையான கட்சியா காங்கிரஸ்? ஆனாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி கெட்டுப்போய் விடக் கூடாது என்று நினைக்கிற, தாயுள்ளம் கொண்டிருக்கிற தலைவராக வெளிப்படுகிறார். அதனால் காங்கிரஸ் கட்சிக்கான உரிய அங்கீகாரத்தை தருகிறார். ஆனால் அதையும் பெற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்குறீங்க. காங்கிரஸ் கட்சியை வளர்த்து எடுத்துக்கிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி எந்த BLA 2 கூட்டத்தை நடத்தினீங்க? இப்பதானே வந்திருக்கீங்க மதுரை வடக்குன்னு. இதுக்கு முன்பு என்ன கூட்டத்தை நீங்க நடத்தினீங்க? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம் என்ன? தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டம் என்ன சார்? ஒண்ணு வேணாம் சார். சமீபத்துல காங்கிரசினுடைய தமிழ்நாட்டு பெண் MP ஒருவர் குறித்து பேரவை தலைவராக இருக்கிறவர் பேசுறார் சார். என்ன சொல்லி பேசுறாரு? மோடி இல்லாத போது மோடியை தாக்க வந்து விட்டார்கள்னு ஒரு அவதூறு குற்றச்சாட்டை சொல்றாரு. தமிழ்நாட்டுல எங்காவது ஒரு மூலையில் காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்தியதா? எங்காவது இல்ல, அவங்க இன்னொரு தரப்பு கேக்குறாங்க, காங்கிரஸ்க்கு ஆதரவா திமுக போராட்டம் நடத்துச்சா? திமுக நின்னாங்களாங்கன்னு கேக்குறாங்க. அதாவது
நாடாளுமன்றத்தினுடைய வாயிலில் ராகுல் காந்தி நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த காணொளி இப்போதும் இருக்கிறது. டர்பன் அணிந்திருக்கிற பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஒரு எல்எல் துணியில் ராகுல் காந்தியை பார்த்து ஏதோ ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போகிறார். அங்கு முதலில் எழுந்த சண்டமாறுத குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல். வீடியோ இருக்கு, எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க காங்கிரஸ்காரங்க. வீடியோ இருக்கு சார், எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க சார். ராகுல் காந்தியினுடைய பதவியை பறித்தார்கள். உத்தரவு வந்து 2 மணி நேரத்துல நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அந்த வெப்சைட்ல அதை டிக்ளேர் பண்ணாங்க. முதல் குரலை எழுப்பியவர் திருச்சி சிவா, மறந்துடக்கூடாது. அவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா? ராகுல் காந்தியினுடைய வீட்டை உடனே காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த செய்தி வந்த மாத்திரத்தில் நாடாளுமன்றத்தில் முழங்கியது யார்? நீங்க மறந்துடுவீங்களா? காங்கிரஸ் கட்சிக்கு அந்த துணிச்சலும் தெம்பும் இருந்ததா? ஒண்ணு வேணா, ஒரு ஜனநாயக யுத்தத்தை ராகுல் காந்தி இன்றைக்கு நடத்துகிறார் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் அதற்கு அரணமைக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றேன். காங்கிரஸ்காரர்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்லை. எதிர்கட்சி நாற்காலியில் அதிகாரப்பூர்வமாக ராகுல் அமர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கியது திமுக. இல்லைன்னு சொல்லுங்க. 40 பேரை லட்டு மாதிரி தூக்கிட்டு போய் கொண்டு போய் வச்சிருக்கிறோம் டெல்லியில. இந்த 40 பேர் இல்லைன்னா ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைச்சிருக்குமா? ஏன் 2009 எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல, 2019 எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல உங்களுக்கு? அது யார் சார் காரணம்? வெற்றி பெற முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிற 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு முன்னோட்டமாக நடக்குது. தெலுங்கானாவை தவிர்த்து வேற எந்த மாநிலத்திலாவது நீங்க வெற்றி பெற்றீங்களா? அங்கெல்லாம் ஏன் வெற்றி பெற முடியல உங்களால? காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்து அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடத்திலேயே காங்கிரஸ் ஊத்தி மூடப்பட்டுருச்சு. ஆனா இங்க வந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்னு மானமுள்ள காங்கிரஸ்காரன் யோசித்து பார்க்கணும். இன்னொரு தரப்புல தாவேக்காவுக்கான கதவு திறந்திருக்கு, அங்க ஒரு டிமாண்ட் இருக்கு, அதனால அப்படி பண்றதா அரசியல்ல பேசப்படுது சார் வட்டாரங்கள். அதெல்லாம் உண்மையா? இல்ல, நிச்சயமாக இந்த பேச்சுக்கள் உருவாவதற்கு காரணமானது விஜயினுடைய அறிவிப்பு தான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் பேசியதுதான். இது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா இல்லையா, தமிழ்நாடு இதற்கு பழக்கப்பட்டிருக்கிறதா, தமிழ்நாட்டில் இந்த குரல் எடுபடுமா என்றெல்லாம் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் விஜய் அதை அறிவித்தார். ஒரு மிகப்பெரிய பிழையை செய்தார் விஜய். அதன் பொருட்டு இன்றைக்கு இந்த குரல் எழுந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நண்பன் யாராக இருக்க வேண்டும்? நீங்க எதிர்கட்சியாக இல்ல சார், முதலமைச்சர் கவலைப்படுகிறார். இந்தியா கூட்டணி வெல்லவில்லை, முதலமைச்சர் கவலைப்படுகிறார். ராகுல் பிரதமராக முடியவில்லை, முதலமைச்சர் கவலைப்படுகிறார். ராகுலுக்கு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்கிறது, முதலமைச்சர் கவலைப்படுகிறார். ராகுலோடு முரண்படுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால், முதலமைச்சர் சமரசம் செய்கிறார். சோனியா அம்மையாரோடு முரண்படுகிறார் மம்தா பானர்ஜி, முதலமைச்சர் சமரசம் செய்கிறார். இப்படி எல்லா வகையிலும் ஒரு நண்பன் உங்களுடைய நலன் கருதியே செயல்படுகிறார். ஆனா உங்களுக்கு இன்னொரு கடையில ஒரு பொருள் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே படக்குன்னு காலங்காலமாக குத்த வச்சிருக்கிற கடையை விட்டுட்டு இன்னொரு கடையில போய் நீங்க பாய் விரிக்கிறீங்களே, இது எந்த மரியாதைன்னு சொல்றாங்க. இப்ப என்ன மரியாதை பிரச்சனை நடந்துருச்சு? வாடா அயோக்கிய பையலன்னு கூப்பிட்டாங்களா? மாவட்ட செயலாளரை அயோக்கிய பையலைங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்களா? நீ யாரா? காங்கிரஸா? உகாரா அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எந்த இடத்துல குறைச்சலா நடத்திட்டாங்க திமுக? அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துகிற போது காங்கிரஸை மையப்படுத்தியே நடத்துகிறார்கள். ஒண்ணு வேணாம் சார், இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுச்சு. இந்த பட்ஜெட் நம்ம மாநில பட்ஜெட்டா? இந்த பட்ஜெட் பத்தி பேச வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கா இல்லையா? ஆனால் மாவட்டம் தோறும், ஒன்றியங்கள் தோறும் ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைத்தது யார்? திமுக. இத திமுக என்ன செஞ்சிருக்கலாம்? திமுகவினுடைய ஆர்ப்பாட்டமாக நடத்திட்டு போயிடலாம்ல. ஏன் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டமாக நடத்துறாங்க, கூட்டணி கட்சி ஆர்ப்பாட்டமாக நடத்துறாங்க? அதுல எல்லா இடங்களிலும் காங்கிரஸுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்களே, ஏன் கொடுக்கிறார்கள்? அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல, காங்கிரஸுக்கு எந்த இடத்தில் மரியாதை குறைவாக தரப்பட்டு விட்டது? சார் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? காங்கிரஸை விட வலிமையான கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில இருக்காங்க. நீங்க இல்லைன்னா மறுக்க முடியாது. காங்கிரஸை விட வலிமையான கட்சி இல்ல இருக்காங்க. தேசிய கட்சின்னுவாங்க, தேசிய கட்சின்றாங்க. இருக்கட்டும், அதனால என்ன இருக்கு? உன்னோட தேசிய ஊருகா இங்க வேணாங்கிறோம் நாங்க. எங்களுக்கு என்ன இருக்கு? நீ தேசிய கட்சியா இருந்தீங்க, நாங்க தமிழ்நாடு சார், நாங்க ஒரு தனிநாடு, எங்களை விட்டுருங்க. நீங்க தேசியத்துக்குள்ள யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், பக்கத்து வீட்டுக்காரன் கோடீஸ்வரனா இருந்தா என் வீட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இது என் வீடு, நீங்க என்னவா இருக்கங்கிறது தான் எனக்கு இருக்கிற கேள்வி. உனக்கு ஒரு ரூம் தான் இருக்கு, அந்த ஒரு ரூம் 300 சதுர மீட்டர்ல தான் இருக்குங்கிறது தான் என் பார்வையை தவிர, நான் பக்கத்து வீடு நான் தான் வச்சிருக்கேன், என்கிட்ட 8 மாடி இருக்கு, அது எனக்கு தேவையில்லை, அது பக்கத்து வீடு, இது என் வீடு. எனக்கு தேசிய அரசியல் தேவையில்லை. நான் என்ன பண்ண போறேன்? தேசிய அரசியலுக்கு வந்து
இங்க நீங்க என்னவாக இருக்கீங்கிறது தான். அப்போ திமுக எந்த இடத்திலும் மரியாதை குறைவாக நடத்தவே இல்லை. இப்போதும் திமுக அந்த ஸ்ட்ரக்சர்ல திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து காங்கிரஸ் கட்சின்னு தான் வச்சிருக்காங்க. இதை விட என்ன மரியாதையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எங்காவது ஒரு இடத்தில் அப்படிப்பட்ட கருத்து வெளிப்பட்டுச்சா? இப்ப கூட நீங்க திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் தளபதி குறைவாக பேசிட்டாருன்னு சொல்றீங்க. எதன் பொருட்டு பேசினாருங்கிறதையே பேச மாட்டேங்கிறீங்களே. எதன் பொருட்டு பேசினார்? திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களெல்லாம் நீங்க திமுகவை இழித்தும் பழித்தும் பேசுவீங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் குறித்து அவதூறாக பேசுவீங்க. அண்ணன் தளபதி ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசுவீங்க. ஒரு கட்சி தொண்டை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பானா சார்? அவனுக்கு ஒரு மான உணர்வு இருக்குமா இல்லையா? அந்த தலைவரை தான் ஒரு ஆதர்ச நாயகனாக பார்த்திருக்கிறோம். அந்த தலைவர் குறித்து இழித்தும் பழித்தும் பேசுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, காங்கிரஸ் கட்சின்னு சொல்கிற ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கு. அப்ப அதை கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? எதிர் விமர்சனம் வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? நீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குன்றீங்களே, மரியாதையை நீ கொடுத்தியா முதல்ல மரியாதைய? தனித்து போட்டியிட்டால் 37,000 ஓட்டு உனக்கு. நீ என்ன பெரிய லீடர்னு திமுகவை விமர்சிக்கிற யோகிதையை பெற்றிருக்கிற? சின்ன புள்ள சார். இப்பதான் சார் தேர்தல் களத்துக்கு வருது. அந்த புள்ள எந்த அனுபவமும் கிடையாது சார். அது பொமேரியன் நாய்க்குட்டியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த புள்ள சார். அந்த புள்ள அது போய் விஜயகாந்த் புள்ளன்னு சொல்லி எலெக்ஷன்ல நிக்குது சார். அந்த புள்ள கிட்ட 6,000 ஓட்டுல தப்பிச்சோம் பிழைச்சோம்னு தண்ணி வாங்கி குடிச்சு ஓடி வர்றீங்க நீங்க. தமிழ்நாட்டிலே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் யார் என்று கேட்டால் மரியாதைக்குரிய அண்ணன் மாணிக்கம் தாகூர் தான். நீங்க எவ்வளவு பெரிய பாரம்பரியமான காங்கிரஸ்காரரு. பிறக்கும் போதே காங்கிரஸ் ரத்தம், சாகும் போதும் காங்கிரஸ் கொடிதான், செத்தாலும் காங்கிரஸ் தான். காங்கிரஸ்ல உள்ள மானமுள்ள காங்கிரஸ்காரர் நீங்க. ஏன் விருதுநகர்ல 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து 3வது முறை போட்டியிடும் போது அந்த சின்ன புள்ள, பச்சை புள்ள கிட்ட உங்களால தப்பிச்சு வர முடியலையே? நான் கமிஷனே வாங்க மாட்டேன். திமுக காசே கொடுக்காம வெற்றி பெற்று வந்தவர் இவரு. திமுக 1 ரூபா செலவு பண்ணல. எல்லாம் இவர் வீட்டு பணம், இவங்க சித்தப்பா விட்டு பணம், இவர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் செலவு பண்ண பணம். என்ன சார் பேச்சு இது? உங்களுக்கு தேர்தல் செலவு செய்தது திமுக, உங்களுக்கு தேர்தல் வேலை பார்த்தது திமுக. நீங்கள் இன்றைக்கு இந்த MP என்கிற அதிகாரத்தை பெறுவதற்கு பாதை சமைத்தது திமுக. உடனே கேட்கலாம், நீங்க காங்கிரஸ் திமுக வெற்றி பெற வாய்ப்பு தெரியல. திமுக வெற்றி பெற்ற இடங்களினுடைய பட்டியல்லாம் எடுத்துக்கங்க. 2014 காங்கிரஸ் அங்க என்ன வாக்குகள்லாம் பெற்றுச்சுன்னு போடுங்க. அது எல்லாத்தையும் கழிச்சுட்டா கூட திமுக வெற்றி உறுதியாயிடும். எங்க மாவட்டத்துல தஞ்சாவூர்ல முரசொலி என்கிற என்னுடைய நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. 2014 காங்கிரசினுடைய வேட்பாளர் கிருஷ்ணசாமி வாண்டையார் 38,000 வாக்கு வாங்கியிருக்காரு. இப்ப இந்த 38,000 தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டு, அப்படிதானே? இந்த 38,000 ஓட்டை முரசொலி பெற்ற ஓட்டுல இருந்து கழிச்சிடலாம். மீதம் இருக்கக்கூடிய ஓட்டை பார்த்தாலுமே கூட 3 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் முரசொலி. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு என்னென்ன செல்வாக்கு இருக்குங்கிறத அந்த காங்கிரஸ் கட்சி 2014 வாங்கின ஓட்டை வச்சு கழிப்போம். திமுகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத திமுக வாங்கின ஓட்டுகளை வச்சு கணக்கு பண்ணுவோம். யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி பெறுவா? தமிழ்நாட்டுல ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் கூட மிஞ்ச மாட்டாங்க. கொஞ்சம் நாவடக்கம் தேவை. இது என்ன தெரியுமா? நான் ஒரு விஷயம் நிறைவாக சொல்றேன் சார். 100 விழுக்காடு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆனா திமுக கடந்த முறை கொடுத்ததை போல 25 இடங்களை கூட கொடுக்கலாம். ஆனால் 25 இடங்களில் யார் பணியாற்ற போகிறார்கள்? அங்கதான் ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு மதுரையில ஒரு கூட்டத்தை நடத்தி பெரியவர் கார்கேயிடம் சொல்லிவிட்டேன், மதுரை வடக்கு எங்களுக்குத்தான் வேண்டும் என்று உறுதியாக சொல்லிட்டேன். நீங்க உறுதியா பேசி கார்கே உங்களுக்கு இடத்தை வாங்கி கொடுத்துருவாரு. தேர்தல் வேலையை மதுரை வடக்குல இருக்கிற பகுதி செயலாளரும் வட்ட செயலாளரும் தான் செய்யணும். அந்த பகுதி செயலாளருக்கும் வட்ட செயலாளருக்கும் மானம், ரோசம், சூடு நான் தான் சொல்ல வர்றேன். நான் இப்படி சொன்னா நீங்க இதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். பிளாக்மெயிலா அப்படின்னு. திமுக தேர்தலில் எல்லா வித்தைகளையும் கற்றிருக்கக்கூடிய கட்சி. நீங்க ஒரு பரஸ்பரம் அன்பும் பரஸ்பர நட்பும் தான் தேர்தல் களத்தில் உங்களுக்கு துணை நிற்குமே தவிர, நான் பெரியவர் கார்கே கிட்ட பேசி வாங்கிட்டேன், உங்களால என்னடா செய்ய முடியும்னு நீங்க சேலஞ்ச் பண்ணா, சிறியவராக இருக்கிற பகுதி செயலாளர் தான் உங்களுக்கு பூத்துல போய் உட்காரணும்ன்றத நான் அடக்கத்தோடு அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றேன். கார்கே சீட்டு வாங்கி கொடுத்துருவார் சார். ஓட்டு வாங்கி கொடுக்கணும்ல. ஓட்டு வாங்கி கொடுக்கறது யாரு? திமுக பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் தானே. அவனுக்கு ஒரு மான உணர்வு இருக்காது. சேலஞ்ச் பண்ணி நீ சீட்டு வாங்கிட்டு வந்துட்டல, உன்னை சேலஞ்ச் பண்ணி நான் ஜெயிக்க வச்சிடறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சேலஞ்ச் அவங்க பண்ணிடுவாங்கல்ல. அந்த சூழலை உருவாக்கி காங்கிரஸ் கட்சிக்கு அழிவை மாணிக்கம் தாகூர் தேடி தரக்கூடாது என்று நான் பணிவன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறேன்.
தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிக முக்கிய ஆளுமையாக பார்க்கக்கூடிய நபர்களில் மிகவும் முக்கியமானவர் திரு வைகோ அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் அரசியல் பயணமும் கூட. தற்போது ஒரு சுய பரிசோதனை போல தன்னுடைய கடந்த கால நினைவுகளை பற்றி அசை போட்டு இருக்கிறார். தவறான ஒரு முடிவு எடுத்ததாக பதிவு செய்கிறார். இந்த கருத்தினுடைய பின்னணி என்ன? சிவாஜி கணேசனே தோற்கிற அளவுக்கு நாடகங்களை அரங்கேற்றுவதில் வல்லவராக இருப்பவர் வைகோ. மிக சிறந்த ஆளுமைதான், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டணியில் இணைந்தார். இப்போதும் அந்த கூட்டணியில் உறுதியாக இருப்பதாகவே சொல்கிறார். நாங்களும் அதை நம்புகிறோம். ஆனால் திடீரென இப்போது அதிமுகவோடு கூட்டணி வைத்ததுதான் தவறு, சில நிர்வாகிகள் சொல்கிறார்கள், அதன் அடிப்படையில் தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் என்று ஒரு ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்யை கொங்கு மண்டலத்தில் நின்று கொண்டு பேசுகிறார். அன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் என்கிற அந்த நிலையில் இருந்தவர் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன். இவர் குறிப்பிடுகிற அந்த காலகட்டத்தில் கட்சியினுடைய அவைத்தலைவராக இருந்தவர் மறைந்த அண்ணன் எல் கணேசன். துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் இருந்தவர்கள் அண்ணன் மல்லை சத்யாவும் செஞ்சி ராமச்சந்திரனும். பொருளாளராக இருந்தவர் அண்ணன் கண்ணப்பன். இதில் அண்ணன் எல்ஜி அவர்கள் மறைந்து விட்டார். வழக்கமாக அண்ணன் எல்ஜியின் மீதுதான் இந்த குற்றச்சாட்டை வைப்பார் வைகோ. எல்ஜி சொல்லிதான் அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் போனோம் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னவென்று சொன்னால், இப்போதும் சாட்சியாக இருப்பவர்கள் எங்களுடைய தலைவர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களும் அதிமுகவில் இருக்கிற மரியாதைக்குரிய மேனாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும். அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்கிற முடிவை எடுத்தது வைகோ தானே தவிர நிர்வாகிகள் அல்ல. இன்னொன்று, ரொம்ப நிதானமாக 10 நாட்களுக்கு முன்பே அதிமுக கூட்டணிக்கு போவது என்று பேச்சுவார்த்தையை நடத்தியவர் வைகோ. அதை தாண்டி மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எவருமே திமுகவின் மீது வைக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டை தஞ்சாவூர் பிரச்சார களத்தில் வைகோ வைத்தார். அதற்கு முன்பே அதற்கு உண்டான பிரேம் ஒர்க்கை பார்த்தார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னா, ஒன்றிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மதிமுகவையும் கணக்கு காட்டி ஒன்றிய அமைச்சர் பொறுப்பை பெற்றுவிட்டார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னார். அது எப்படி சாத்தியப்படும்? மதிமுகவினுடைய 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுடைய கணக்கையும் காட்டி மந்திரி பதவி வாங்குகிற அளவுக்கு கலைஞருக்கு அரசியலில் எந்த விதமான நாகரிகமும் இல்லையா? அல்லது அதை காரணம் காட்டி அமைச்சர் பதவி கொடுக்கிற அளவுக்கு மன்மோகன் சிங்கும் சோனியா காந்திக்கும் விவரம் தெரியாதா? ஒரு போன் கால் எடுத்து வைகோ இந்த மாதிரி உங்க எம்பிக்கும் சேர்த்து மந்திரி பதவி கேட்கிறாருன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் என்ன பண்ணார்னா, அப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்து எங்கள் கட்சியை உடைக்க பார்க்கிறார் கலைஞர், அதனால்தான் நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்று அன்றைக்கு சொன்னார். உண்மையிலேயே நடந்தது என்னன்னு சொன்னா, ஒரு நாள் அண்ணன் மல்லை சத்யாவை அவர் அழைக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக, இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக, எனக்கு மேல இருந்து தகவல் வந்துருச்சு அதிமுகவோட கூட்டணி வைக்க சொல்லி அப்படின்னு சொல்றாரு. மேல என்ன யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது, இல்ல புலிகள் தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த மாதிரி கூட்டணி வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லி தகவலை சொல்றாரு. அதாவது கட்சிக்குள்ள தனக்கு உண்டான விருப்பத்தை எப்போதும் புலிகள் சொன்னார்கள், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று சொல்லியே இவர் ஒருபோதும் கட்சியினுடைய நிர்வாகிகள் கருத்தை கேட்டு முடிவெடுத்தவராக இருந்ததே கிடையாது. அவருக்கு உண்டான லாப நட்ட கணக்குகளை வைத்து அந்த முடிவை எடுப்பார். அப்படித்தான் அந்த முடிவையும் அவர் எடுத்திருந்தார். ஆனா இப்ப திடீர்னு இந்த செய்தியை சொல்லி நான் அரசியல்ல ரொம்ப தவறான முடிவு எடுத்துட்டேன்னு இத்தனை ஆண்டுகள் கழித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சீரான கூட்டணியில தான் இருக்கீங்க. ரொம்ப குறிப்பா அவர் சொல்ல வந்த செய்தி ஒன்றுதான், ராஜ்யசபா பொறுப்பு கேட்கிறார். சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, நாடாளுமன்றத்துக்கு வைகோ போக வேண்டும் என்று பேசுங்கள் என்று சொல்லி மாவட்ட செயலாளருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அன்றைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் திமுக கிட்ட மே மாசம் வரக்கூடிய, அதாவது ஏப்ரல் மே மாசத்துல வரக்கூடிய ராஜ்யசபாவுக்கு ஒரு இடத்தை கேட்போம், சட்டமன்றத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு வைகோ நாடாளுமன்றத்துக்கு போகணுன்றதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இப்ப ராஜ்யசபா பொறுப்பு பெறுவதற்கு உண்டான முயற்சியில் வைகோ இறங்கி இருக்கிறார். அதற்குண்டான வேலைதான் இப்போது இந்த நாடக அரங்கேற்றம் என்றுதான் நான் பார்க்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.